வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜிடி நாயுடு சமூக பார்வை சேனலுக்காக அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் மக்களே. இன்றைக்கி 4 நாட்களாக பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் அருந்தி மக்கள் உயிரிழந்தார்கள். 30 பேராச்சு, 40 பேராச்சு, 50 பேராச்சு. இன்றைக்கி காலையில் 62 பேர் கடைசியாக உயிரிழந்ததாக தகவல் வந்துட்டுருக்கு செய்தி சேனல்லாம். உயிரிழந்தாங்க. அதுவும் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்திருக்காங்க. அவங்கள குடும்பத்தை காப்பாற்றுக்காக அரசாங்கம் சார்பில் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. 10 லட்சம். இதில் ஒன்றும் நாட்டுக்காக போராடி உயிர் எடுக்கலை. அவங்க இராணுவ வீரரோ இல்லை எல்லை பாதுகாப்பு படையோ இல்லை காவல்துறையை சார்ந்தவங்களோ யாருமே கிடையாது. கொழுப்பெடுத்து போய் கள்ளச்சாராயம் காய்ச்சா அதை குடிக்கிறது தப்புன்னு, காய்ச்சறது தப்பு, அதை விற்கிறது தப்பு, அதை குடிக்கிறது அதை விட பெருந்தப்பு. அதில் இறந்ததுக்கு 10 லட்சம் ஓடி போய் கொடுக்குறீங்க. யார் வீட்டு காசு இதெல்லாம்? உங்கள் வீட்டு காசா? உங்கள் வீட்டு பணமா? உங்கள் மக்கள் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் கட்சி நிதியில் இருந்து கொடுங்க. கட்சியில் நிதியாக இல்லாமல் இருக்க அதை எடுத்து கொடுங்க, தாராளமாக கொடுங்க. மக்கள் செத்து சுண்ணாம்பாயி எல்லாத்துக்குமே வரி 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 வரின்னு போட்டு உட்காந்த வரி, நின்னா வரி, படுத்தா இன்னும் வீட்டில் தூங்குறது தான் வரி போடல. இன்னும் நீங்கள் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி, எஸ்சிஎஸ்டி, சிஜிஎஸ்டி இந்த மாதிரி போட்டு மக்களோட பணத்தை வாங்குறீங்க. வரின்ற பேரில் வாங்குறீங்க. அதை எடுத்து ஏதாவது உபயோகமாக பண்ணுறீங்களா? அதுவும் கிடையாது. சாராயம் குடித்து செத்தவனுக்கு போய் 10 லட்சம் ரூபாய். மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு? இருக்கா? இதில் வேறு 40க்கு 40 வெற்றின்னு தட்டி வேறு நம்ம சொல்லிக்கிறோம். வெற்றி வெற்றி வெற்றின்னு. நாங்கள் மக்கள் முட்டாளா இல்லை ஆட்சியாளர்கள் முட்டாளான்னு தெரில. 10 லட்சம். 50 பேருக்கு 5 கோடி, இப்போ 60 பேருக்கு 6 கோடி. உங்கள் கட்சி நிதியிலிருந்து தாராளமாக கொடுங்க. 10 லட்சம் 50 லட்சம் கூட கொடுங்க. மக்கள் மேலே அவங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா. அதை விட்டுட்டு நாங்கள் செத்து சுண்ணாம்பாயி ஒவ்வொரு ரூபாயாக நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாத்துக்குமே வரி தானே கட்டுறோம். அதை வாங்கி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா யார் விட்டாப்போ காசு? இதெல்லாம் சிந்திங்க மக்களே. இனிமேலாவது மாறுறதுக்கான வழியை பாருங்கள். கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.